Hello friends, welcome to Healthyfoodchef. நம்ம இன்னைக்கு சொரக்காய் வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பரான மசாலா செய்ய போறோம். சொரக்காய் தக்காளி மசாலா. இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். சாதத்துக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்குலாம். ரொம்ப சிம்பிளான சூப்பர் கிரேவி. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கர்ல வச்சுக்கலாம். அதான் ரொம்ப நல்லா இருக்கும். குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. 1 கிராம்பு 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 2 பட்டை சேர்த்துக்கோங்க. பிரியாணி இலை சின்ன சின்னதாக 2 போட்டுக்கோங்க. கல்பாசி கொஞ்சமாக சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் 1 கப் அளவு, ஒரு 10 அந்த அளவுக்கு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 பல்லு பூண்டு அதே மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து தக்காளி பெருசாக இருந்தால் 2 எடுத்துக்கோங்க. சின்னதாக இருக்குது அப்படின்னா 3 எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயத்தையும் பூண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் கொஞ்சம் சாஃப்டாக வதங்கணும். அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது சொரக்காயை தோல் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 கப் அளவு, இல்லை ஒரு சொரக்காய் சின்னதாக இருக்குது அதனாலும் ஓகே. இப்போ வந்து வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கிருச்சு. இப்போ உங்களுக்கு மிளகாத்தூள் சேர்க்கறது வேணும் அப்படின்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் மிளகாத்தூள் சேர்க்காம தான் செய்ய போகிறேன். மிளகாத்தூள் சேர்த்தா அது ஒரு மாதிரி டேஸ்ட் கிடைக்கும். சேர்க்காம அதுவும் நல்லா சூப்பராக இருக்கும். நான் சேர்க்காம தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள் இது 3 சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சொரக்காயை இதில் ஃபுல்லாக நல்லா சேர்த்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி கழனி பிடிச்ச தண்ணியை ஒரு 50 ml அளவுக்கு, ஏன்னா சொரக்காய் ஆல்ரெடி தண்ணி வந்து விடும், அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து 3லேருந்து 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம குக்கரில் வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். தண்ணி வந்து கொஞ்சம் அதுலேயே இருக்கும். ஸோ அது வெந்ததுக்கப்புறம் நம்ம கிரேவி மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுருந்தோன்னா நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சுன்னு. சொரக்காலையும் கொஞ்சம் தண்ணி விடும். இப்போ அடுப்புலேயே வந்து ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தோம் அப்படின்னா இந்த மிக்சர் இருக்கிற தண்ணியில் வந்து நல்லா இஞ்சி போய் நல்லா கிரேவி பதத்துக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்குன்னு. நல்லா கிரேவி மாதிரி இருக்குது. இது தோசைக்கு, சப்பாத்திக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சொரக்காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதில் நீர் சத்து அதிகம் இருக்குது. இது வந்து நம்ம குழம்பு மாதிரி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சிம்பிளாக கிரேவி மாதிரியும் செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.